இதுல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால தான் இந்த ஃபைலை உங்ககிட்ட கொடுத்தேன். அதை விட்டுட்டு ஏதோ மாலா கிட்ட கொடுத்தீங்கன்னா, நீங்க யாரை கேட்டு மாலா கிட்ட கொடுத்தீங்க? மாலா, உண்மையை சொல்றதுக்கு பேரு போட்டு கொடுக்கறது இல்ல. நீங்களே எல்லா முடிவு எடுத்தீங்கன்னா இந்த ஆபீசர் நான் எதுக்கு? எனக்கு என்ன மரியாதை? ஆரம்பத்திலே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு எடுக்கணும். இல்லனா இந்த பிரச்சனை எங்கேயாவது கொண்டு போய் விட்டுடும். கூப்பிட்டீங்களா சார்? வாங்க சார். சிஎம்டிக்கு ஃபைல் அனுப்பிச்சது நீங்க தானே? அனுப்பினது நீங்க தானே? ஆமா சார். உங்களுக்கு வெக்கமா இல்ல? சார், what do you mean சார்? நான் மீனிங்கோட தான் பேசுறேன். நீங்க தான் மீனிங் இல்லாம வேலை செய்றீங்க. என்ன பாக்குறீங்க? நீங்க அனுப்பின ஃபைல் சிஎம்டிக்கு போக வேண்டிய ஃபைலே இல்ல. எங்கேயோ ஏதோ ஒரு ஃபைல் எடுத்து சிஎம்டிக்கு அனுப்புறீங்க. இதுக்கெல்லாம் நான் உட்கார்ந்து நீங்க பதில் சொல்லணும். சாரி சார். என்னது சாரியா? உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன தப்பு செஞ்சாலும் சாரி சொன்னா போதும், அவ்வளவுதானே? உங்களால இந்த டோட்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கே கெட்ட பேரு. இன்ஃபேக்ட் நீங்க செஞ்ச தப்புக்கு நான் இவரை திட்டிட்டு இருக்கேன். இந்த பாருமா, எந்த ஒரு வேலை பண்ணாலும் அதுல ஒரு டெடிகேஷன் வேணும், ஒரு சின்சியாரிட்டி வேணும். ஏதோ ஒரு நாள் 2 நாள் இல்ல, அந்த வேலையில நம்ம இருக்கிற வரைக்கும், அந்த வேலையை நம்ம முடிக்கிற வரைக்கும் அந்த சின்சியாரிட்டி டெடிகேஷனும் இருக்கணும். அதுதான் வேலை. அதை விட்டுட்டு ஏதோ கடனுக்கு வேலை செய்யற மாதிரி செஞ்சா நீங்க அழுதுட்டு அனுதாபத்தை வாங்கிட்டு போயிடுவீங்க. நான் எங்க போய் முட்டிக்கிட்டு அழுது? இன்னும் சொல்ல போனா உங்களெல்லாம் வச்சு வேலை வாங்குறேன் பாரு, அதுக்கு நானும். இந்த பாருங்க, அழுகையை நிறுத்திட்டு அடுத்த தடவை இந்த தப்பு நடக்காம இந்த வேலை எப்படி பண்றதுன்னு யோசிச்சு பண்ணுங்க. மிஸ்டர் சிவராமன், இந்த ஆபீஸ்ல யார்கிட்ட எந்த வேலையை ஒப்படைக்கணும்னு டிசைட் பண்ண வேண்டியது நான், நீங்க இல்ல. This is the last and final warning for both of you. என்ன இங்க வேடிக்கை? வேலையை பாருங்க. பாத்தியாரங்கம்மா, அனுமதியின்றி உள்ளே வரக்கூடாது, அத்துமீறி நுழைபவர்கள் தண்டிக்கப்படுவீர். என்னப்பா அப்படி பாக்குறீங்க? நம்ம இடத்துல யாரோ உள்ள வரக்கூடாதுன்னு போர்டு வச்சிருக்காங்க. யாருப்பா? நமக்கு தெரியாம நம்ம இடத்துல போர்டு வச்சிருக்காங்க. தெரியலப்பா. ஹலோ, யார் நீங்க? எங்க போறீங்க? இதெல்லாம் உங்க வேலை தானா? ஆமா ஐயா. எங்க இடத்துல எப்படி போர்டு வச்சீங்க? எது அவங்க இடம்? இதான்
இது முன்னாடி உங்க இடமா இருந்திருக்கலாம். ஆனா இப்ப இது என் இடம். நான் தான் போர்டு வைக்க சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு உள்ள போயிடாதீங்க ஐயா. என்ன சார் இது அநியாயமா இருக்கு? எங்க இடத்துல போர்டு வச்சுட்டு எங்களே உள்ள போக கூடாதுன்னு சொல்றீங்க? தம்பி, பெருசுகிட்ட பேசிட்டு இருக்கிறான்ல, சிறுசெல்லாம் பேசக்கூடாது, அமைதியா இருக்கணும். என்ன மிரட்டுறீங்களா? ஏய், மூடுறாவாய. அரவிந்த், எம்எல்ஏ என்ன வேணா செய்வீங்களா? இந்த இடம் வேணும்னு எங்ககிட்ட கேட்டு வந்தீங்க, நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொன்னோம். அதுக்காக இப்படி அடாவடித்தனம் பண்றீங்களே? ஐயோ, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்கய்யா. எனக்கு பிடிச்சது எடுத்துக்கிட்டேன், வேணுங்கிறத கேளுங்க, கொடுத்துட்றேன். நீங்க ஒண்ணு எங்களுக்கு பிச்சை போட வேண்டாம். எங்க இடத்த எங்களுக்கு தந்தா போதும். அப்படியா? தாராளமா கொடுத்துட்றேன். உனக்கு ஒரு 6 அடி, உங்க அப்பாவுக்கு ஒரு 6 அடி, உன் தங்கச்சிக்கு ஒரு 5 அடி, ஆக மொத்தம் 17 அடி ஆகுதுங்கய்யா. நான் வேணா தோண்டி கூட கொடுத்துட்றேன். அழுங்காம போய் 3 பேரும் படுத்துக்கங்க. என்ன, நான் புதைச்சிட்டு போயிடுறேன். என்னங்கய்யா, நான் சொல்றது சரிதானே? தம்பி, நீங்க நெறிமுறை தவறி பேசுறீங்க. இந்த இடம் எங்களுக்கு சொந்தமானது, எங்ககிட்ட பத்திரமும் இருக்கு. அரவிந்த், அந்த பத்திரத்தை எடுத்துட்டு வாப்போம். ஐயா, ஒரு நிமிஷம். ஐயாவுக்கு புரியலையா? இந்த இடம் எனக்கு தான் சொந்தம். அதுக்கான பத்திரம் தான் இது. புரியலையா ஐயா? படிச்சு பாருங்க. படிங்கய்யா, மேல படிங்க. சுந்தரலிங்கம், ஐயா, நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொல்லிட்டேன் இல்லையா, பேப்பர்லாம் பக்காவா தான் இருக்கு, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. நீ சொல்றது சரிதாம்மா. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? அவங்கள்ட்ட இருக்கிறது தான் ஒரிஜினல், எங்கள்கிட்ட இருக்கிறது போலிங்கிறாங்களே. ஐயா, சொல்றவங்க என்ன வேணா சொல்லலாம், ஆனா உண்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல, உங்ககிட்ட இருக்கிற பத்திரம் தான் ஒரிஜினல். கவலையே படாதீங்க. அது எப்படி மேடம் கவலைப்படாம இருக்க முடியும்? சத்யசீலன் வீடு தேடி வந்து நிலத்தை கொடுக்குறியா இல்லையான்னு மிரட்டினான். என்ன மிரட்டினாங்களா? ஆமா மேடம். எப்போ? 2 நாள் முன்னாடி. ஏன் அப்பவே சொல்ல? எதுக்கு எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லி ஒன்னு தொந்தரப்படுத்தணும்னு சொல்லாம விட்டுட்டோம். இதுல என்னப்பா தொந்தரவு இருக்கு? இதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருந்தா பிரச்சனை இவ்வளவு பெருசா இருக்காதுல்ல. சரி, அந்த இடத்துல அவங்க என்னதான் பண்ண போறாங்களா? அந்த இடத்துல அவங்க ஃபேக்டரி கட்ட போறாங்களாம். அதனால தான் அந்த இடம் வேணும்னு கேட்டு வீம்பு பண்றாங்க. ஃபேக்டரி கட்டுறது நல்ல விஷயம்தான். ஆனா அதுக்காக அவன் இடத்துல கட்டாம இன்னொருத்தர் இடத்துல கட்டுறது என்ன நியாயம்னு கேட்கிறேன். அதான் கட்ட போறாங்களே. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, அந்த இடத்துல ஃபேக்டரி கட்டுறதுக்கு பர்மிஷன் வாங்கி கொடுத்தது அந்த தொகுதி எம்பி தானா. பொதுவாகவே ஜனங்கள் ஏதாவது குறையினா எம்எல்ஏட்டியோ எம்பிட்டியோ போவாங்க. இப்போ இதுக்கு யார்கிட்ட போறது? அவங்க காட்டின பத்திரத்தை நீங்க முழுசா படிச்சு பாத்தீங்களா? படிச்சு பார்த்தோம் மேடம். அதுல ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் எப்ப இருக்கு? நாங்க வாங்குனதுக்கு 1 நாள் முன்னாடி தான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. என்னம்மா, அப்ப அந்த நிலத்தை அவங்க கிட்ட இருந்து மீட்க முடியுமா முடியாதா? அண்ணே, இங்கே தானே கார்டன் வரப்போகுதா? பக்கத்துலேயே பார்க் வரப்போகுது. ஃபென்சிங் போகிறதுக்காக 40 ஏக்கருக்கும் 4000 கல் வந்து இறங்க போகுது. அதுக்கப்புறம் என்ன அண்ணே, அங்கே ஒரு 20 ஏக்கர் சும்மா இருக்குல்ல? ஆமா, அதை வந்து கொடோனுக்கு கொடுக்கலான்னு இருக்கண்ணே. வெரி குட் வெரி குட்.
வேலையெல்லாம் ஒழுங்கா நடக்குது இல்ல? உங்க உப்பு தின்னு வளர்ந்தவண்ணே நடக்காம இருக்குமா சொல்லுங்க? உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். என்ன? அது எப்படின்னு உங்களால் மட்டும் முடியுது? எதையா சொல்ற? அது வந்துண்ணே, தியாகி மகன்கிட்டையும் எவ்வளோதான் படிச்சு சொல்லியும் கேட்க மாட்டேன்ட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்து பத்திரத்தை தூக்கி போட்ட உடனே சரண்டர் ஆயிட்டாங்களாமே. அது எப்படி பத்திரம் உங்கள் கைக்கு வரதுக்கு மந்திரம் ஏதாவது போட்டிங்களா? இப்போ நீ குடியிருக்கிறியே, அது வாடகை வீடா சொந்த வீடா? ஏன் சொந்த வீடுன்னு என்னண்ணா எப்படி கேட்குறீங்க? உழைச்சி சம்பாதிச்சது. அந்த வீட்டு பத்திரம் யார் பேர்ல இருக்கு? என் பொண்டாட்டி பேரில் இருக்கு. உன் பொண்டாட்டி பேர்ல இருக்கிற பத்திரத்தை இப்போ என் பேர்ல மாத்தி நான் உன் முகத்துல தூக்கி வீசினா நீ என்ன பண்ணுவ? என்னண்ணே திடீர்னு இப்படி குண்டத்துக்கு போடுறீங்க? அதான் இப்போ ஆணைய சாக்கு இப்படி தாய் அவனும் அன்னைக்கு ஆனானுங்க. போலீஸ் வண்டி வருது, பாதுகாப்பு கிட்ட வர சொல்லியிருந்தீங்களா? பாதுகாப்பா? அவனோ பாதுகாப்பு நமக்கு எதுக்கியா? நம்ம தாயே அவனுக்கு பாதுகாப்பு. அண்ணே என்னண்ணே ஆத்த வருது? தாத்தா வேலையா இது? வணக்கம் மேடம். வாங்க மேடம். என்ன மேடம் இந்த பக்கம்? என்ன இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்களா? சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே மேடம். இல்ல பரவாயில்ல. என்ன நடந்ததுன்னு நானே சொல்லிடுறேன் மேடம். நியாயப்படி பார்த்தா இவங்க மேல நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஏன்னு கேட்குறீங்களா? ஏற்கனவே நான் காசு கொடுத்து வாங்கின இந்த இடத்த மறுபடியும் அவங்க போய் பணம் கொடுத்து ஏமாந்தது மட்டும் இல்லாமல் என்கிட்ட வந்து தகராறு பண்ணுறாங்க. சரி பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துட்டாங்களே அப்படின்னு அவங்க மேலே நான் ஆக்ஷன் எடுக்காமல் விட்டேன் பாருங்க. அது ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களை இவ்வளோ தூரம் கூட்டு வந்திருப்பாங்களா? மேடம் வேணா கோர்ட்டில் கேஸ் போட சொல்லுங்க. இந்த இடம் யாருக்கு சொந்தம்னு கோர்ட்டு சொல்லட்டும், அதை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன் மேடம். ஒருவேளை இவங்களுக்கு சொந்தம்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் வேலைக்கு போயிட்டே இருக்கிறேன் மேடம். அது வரைக்கும் என் ஃபேக்டரி வேலை தொடர்ந்து நடந்துட்டு இருக்கட்டும். என்ன மேடம் நான் சொல்றது கரெக்ட் தானே? என்ன சத்திசீலன், உங்களை போய் நான் தப்பா நினைப்பேனா? என்னைக்காவது நீங்க அநியாயத்துக்கு துணை போயிருக்கீங்களா? இப்ப கூட இந்த 3 கிரவுண்டு அவங்களுக்கு சொந்தம் உங்களுக்கு இல்லைன்னு சண்டை போடுறதுக்கு வரல. இந்த 3 கிரவுண்ட் உங்களுக்கு தான் ஒத்துக்கிட்டாங்க. அப்படிங்களா? அப்ப சந்தோஷம் தானே மேடம்? இவங்க பாவம் அவங்களோட நிலத்துல அந்த ஸ்கூல் பில்டிங் அதெல்லாம் எங்க கட்டுறது அதெல்லாம் பார்க்கணும்னு வந்திருக்காங்க. அவ்வளவுதான். நீங்க உங்க வேலையை பாருங்க. ஐயா, இந்த ஸ்கூல் பில்டிங் கட்டணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல? ஆமா. அதுக்கு பொசிஷன் பெஸ்ட் அதுதான். சரிம்மா. ஏன்னா அங்க பாருங்க ரோடு ஆக்சஸ் இருக்கு. ஆமாம்மா. அண்ட் ஸ்கூல் பஸ்லாம் வரதுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும் இல்லையா? சரிம்மா. வாட்டர் கூட அங்க இருக்கு. அங்க பாருங்க ஒரு கிணறு இருக்கு. அதனால பைப் எல்லாம் கூட இழுத்துக்கிறதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. சரிம்மா. ஹலோ மேடம். ஹலோ மேடம். என்ன ஏதோ பிளான் சொல்லிட்டு இருக்கீங்க? இல்ல ஸ்பாஸ்டிக் சில்ட்ரனுக்காக இங்க ஸ்கூலு அதெல்லாம் கட்டணும்னு ஐயா பிளான் பண்ணிட்டு இருந்தாரு. சோ அதான் எங்க லே அவுட் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அந்த பவுண்டரிலாம் இருக்கு இல்லையா? யார் இடத்துல யார் பில்டிங் கட்டுறது? இது ஏன் இடம்? என்ன சத்யசீலன் என்ன சொல்றீங்க? இது ஐயாவோட நிலம். எவன் சொன்னா? அவங்க கிட்ட பத்திரம்லாம் இருக்கு. அது பத்திரத்தை கொடுங்க அவங்க கிட்ட. ஏங்க இது ஏன் இடம்? என்கிட்ட இருக்கு பத்திரம்.
இது என்னங்க பாக்குறீங்க? டூப்ளிகேட் இது. என்ன சத்யசீலன், இந்த டாக்குமெண்ட் டூப்ளிகேட்ன்றீங்க? அது எப்படி? அரவிந்தோட அந்த 3 கிரவுண்ட் நிலத்தை உங்க பேர்ல மாத்தி ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணா அது டூப்ளிகேட் இல்லைங்கிறீங்க. ஆனா அதே உங்களோட அந்த 40 ஏக்கர் லேண்டு அதை அரவிந்தோட பேர்ல மாத்தி ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணா அது டூப்ளிகேட்னு எப்படி சொல்ல முடியும்? என்ன விளையாடுறீங்களா? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, கோர்ட்ல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுங்க, அரவிந்த் கிட்ட இருக்கிற பத்திரம் டூப்ளிகேட் அப்படின்னு. கோர்ட் தீர்ப்பு சொல்லட்டும். ஆனா அது வரைக்குமாவது அரவிந்தோட இந்த ஸ்கூல் வேலை தான் நடந்துட்டு இருக்கும்ல. அதான் உங்களுக்கே தெரியுமே கோர்ட் கேஸ்னா எத்தனை வருஷம் இழுத்து அடிக்கும்னு. மேடம், நீங்க யார்கிட்ட பேசுறீங்க தெரியுமா? இந்த தொகுதி எம்எல்ஏ. நீ யாரு? நான் அவரோட ரைட் ஹேண்டுங்க. ஏன் அவருக்கு அது இல்லையா? நாளை